தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கிறேன். சங்கீத செய்திகள் இன்றிலிருந்து நாம் தொடர்பாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் காண இருக்கிறோம். சங்கீத புத்தகத்திற்குரிய ஒரு முன்னுரை செய்தி இன்றைய நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதங்கள் என்று சொல்லும் பொழுது திருப்பாடல்கள், துதிப்பாடல்கள், இன்னும் ஞான பாடல்கள் என்று பலவிதமாக சங்கீத புத்தக நூல்கள் அழைக்கப்படுகின்றன. கிமு 1500வது ஆண்டிலிருந்து 450வது ஆண்டு வரை சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று வரலாற்று குறிப்புகள் நமக்கு அறிவிக்கின்றன. இந்த சங்கீதங்கள் பலஸ்தீனா தேசத்திலும் பாபிலோன் நாட்டிலும் எழுதப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு உண்டு. எபிரேய மொழியிலே டெஹிலிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் துதி நூல் என்பதாகும். சங்கீதங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொல். கிரேக்க மொழியிலே இந்த சங்கீதங்கள் என்ற நூல் கம்பிகளினால் செய்யப்பட்ட வாத்திய கருவிகள் மூலமாக பாடப்பட்ட பாடல்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த கிரேக்க மொழியிலே எழுதப்பட்ட சங்கீதங்கள் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்ட சங்கீத நூலாகும். அது மட்டுமல்ல, வல்கேட் என்ற மொழிபெயர்ப்பிலே சங்கீதங்கள் பாடல்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. லத்தீன் மொழியிலே சங்கீதங்கள் இன்னும் திருச்சபைகளிலே மாறி மாறி வாசிக்கத்தக்கதாக தெரிவு செய்யப்பட்ட பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்படி பலவிதமாக சங்கீதங்கள் வரலாற்றிலே அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சங்கீத நூல்களை எழுதியது யார் என்ற கேள்வியை கேட்டால் உடனடியாக சொல்வீர்கள், தாவீது தான் சங்கீதத்தின் ஆசிரியர் என்று சொல்லி. நீங்கள் சொல்லுவது தப்பான ஒரு காரியம் அல்ல, ஆனால் முற்றிலும் சரியான ஒரு காரியமும் அல்ல. சங்கீத நூல்களுக்கு ஏராளமான ஆசிரியர்கள் உண்டு. முதலாவதாக தாவீது பாடின சங்கீதங்கள் 73, ஆசா பாடின சங்கீதங்கள் 10, ஏமான் பாடின சங்கீதம் 1, ஏத்தான் பாடின சங்கீதம் 1, சாலமோன் பாடின சங்கீதங்கள் 2, கோராகின் புத்திரர் பாடிய சங்கீதங்கள் 10, இன்னும் மோசே பாடிய சங்கீதம் 1. அநாதை சங்கீதங்கள் என்றும் 33 சங்கீதங்கள் அழைக்கப்படுகின்றன. இவை பெயர் தெரியாதவை, எந்த ஆசிரியர் எழுதியது என்று தெரியாமல், அடைப்பு குறிக்குள்ளே ஒன்றும் போடாமல் அடைப்பு குறியே இல்லாமல் காணப்படக்கூடிய இந்த சங்கீதங்கள் பெயர் தெரியாத சங்கீதங்கள் அல்லது அநாதை சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்படி அநாதை சங்கீதங்கள் என்று அவை அழைக்கப்பட்டாலும் இவையெல்லாம் ஆவியானவர் பாடிய சங்கீதங்கள், ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்த சங்கீதங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அநாதை சங்கீதங்கள் அல்லது பெயர் தெரியாத சங்கீதங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நூல்களிலே பல சங்கீதங்கள் தாவீதால், சாலமோனால் பாடியவை என்று கூட வரலாற்று அறிஞர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். சங்கீத புத்தகத்தின் எல்லா 150 சங்கீதங்களின் கருப்பொருள்
என்ன என்று கேட்பீர்கள் என்றால், வானவர், ஆண்டவராகிய தெய்வத்தை குறித்து வசனம், அவர் சொன்ன வசனங்கள், வேத புத்தகம், வல்லமை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாற்றிலே வெளிக்காட்டிய அவருடைய வல்லமை, வசனம், ஆண்டவர் எழுதி தந்த வசனத்தின் குறிப்புகள், அது மட்டுமல்ல வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை குறித்த பலவிதமான கோணங்களிலே எழுதப்பட்ட செய்திகள். ஆக வானவர், அவரது வல்லமை, வசனம், வாழ்க்கை, இதையெல்லாம் சங்கீதங்களின் கருப்பொருட்கள் என்று நாம் அழைக்கலாம். சங்கீதங்கள் பல விதமாக பல வகைகளிலே காணப்படுகின்றன. புகழ்பாடும் சங்கீதங்கள், புலம்பலின் சங்கீதங்கள், விசுவாசத்தை வலியுறுத்தும் சங்கீதங்கள், வியப்பான சங்கீதங்கள், நன்றியறிதலை தெரிவிக்கக்கூடிய சங்கீதங்கள், நல்வாழ்க்கையை சொல்லக்கூடிய சங்கீதங்கள், நம்பிக்கையை பற்றி அறிவிக்கக்கூடிய சங்கீதங்கள், நடுக்கமான சூழ்நிலையிலே எழுதப்பட்ட சங்கீதங்கள், வியாதியை பற்றிய சங்கீதம், விரோதியை பற்றிய சங்கீதம், அது மட்டுமல்ல அரசர்களை பற்றிய சங்கீதம், அறிவுரைகளை பற்றிய சங்கீதம், வறுமையை பற்றிய சங்கீதம், வரலாற்றை பற்றிய சங்கீதம், துதியை பற்றிய சங்கீதம், தூய்மையான வாழ்க்கையை பற்றிய சங்கீதம், மனம் திரும்புதலுக்கேற்ற சங்கீதம், மன்னிப்பை அருளி செய்யக்கூடிய சங்கீதம், பாவ அறிக்கை பண்ணக்கூடிய சங்கீதம், பாவ நிவர்த்தியை காட்டக்கூடிய சங்கீதம், பயங்களை நீக்கக்கூடிய சங்கீதம், பலப்படுத்தக்கூடிய சங்கீதம், இப்படியாக பற்பல வகையான சங்கீதங்கள் சங்கீத புத்தகத்திலே காணப்படுவதாக நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதங்களுக்கு பல ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது காலப்போக்கில் இவற்றையெல்லாம் தொடுத்தது யார், காலப்போக்கில் இவற்றையெல்லாம் தொகுத்தது யார் என்று கேட்டால் எஸ்ரா. எஸ்ரா புத்தகம் உங்களுக்கு தெரியுமே. அந்த எஸ்ரா என்ற வேதபாரகன்தான் இந்த சங்கீத புத்தகத்தை தொகுத்து அளித்தது என்று சொல்லி நாம் திருமறை ஆசிரியர்கள் வாயிலாக நாம் கேட்கிறோம். சங்கீத புத்தகம் முக்கியமான புத்தகங்களிலே ஒன்று. திருமறையிலே காணப்படக்கூடிய நூல்களிலே முக்கியமான ஒரு நூல் சங்கீத புத்தகம். புதிய ஏற்பாட்டிலே சங்கீதங்கள் 400 தடவைக்கு மேலாக மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. இயேசுவானவர் சங்கீதங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் சங்கீதங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். புதிய ஒரு சீஷனை மத்தியாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட சங்கீதத்தை மேற்கோள் காட்டியே அவனை தேர்ந்தெடுத்ததாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். இப்படியாக சங்கீதத்தை பற்றிய பல சிறப்பு வரலாற்று குறிப்புகளை வேதத்திலிருந்து வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த 150 சங்கீதங்களையும் 5ஆக பிரிக்கலாம். பஞ்சாகமம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்களே. பஞ்சாகமம் என்றால் என்ன அர்த்தம்? 5 ஆகமங்கள். அவை யாவை? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இவை அனைத்தும் பஞ்சாகமம் என்று அழைக்கப்படுகிறது. 5 ஆகமங்கள் உள்ள ஒரு புஸ்தகம். தோரா என்று சொல்லி எபிரேய மொழியில் அழைக்கப்படுகிறது. நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று பொதுவாக வேதத்திலே அழைக்கப்படுகிறது. இந்த 5 ஆகமங்களுக்கும் சங்கீத புத்தகத்திற்கும் தொடர்பு என்ன? இந்த 5 ஆகமங்களின் வரலாற்று குறிப்புகள், திருமறை செய்திகள், அவற்றின் அடிப்படையிலே சங்கீத புத்தகத்தை 5ஆக பிரித்திருக்கிறார்கள். எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்றால், 1வது சங்கீதத்திலிருந்து 41ஆம் சங்கீதம் வரை சங்கீதத்தின் 1வது பிரிவு, 42ஆம் சங்கீதத்திலிருந்து 72ஆம் சங்கீதம் வரை சங்கீதத்தின் 2ஆம் பிரிவு, 73ஆம் சங்கீதத்திலிருந்து 89ஆம் சங்கீதம் வரை சங்கீதத்தின் 3வது பிரிவு, 90ஆம் சங்கீதத்திலிருந்து 106ஆம் சங்கீதம் வரை சங்கீதத்தின் 4ஆம் பிரிவு, 107ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரை சங்கீத புத்தகத்தின் 5வது பிரிவு. 5 பிரிவுகள் உள்ள சங்கீத புஸ்தகம். அந்த 5 பிரிவுகளும் ஒவ்வொரு பிரிவுக்கேற்ப ஒவ்வொரு பஞ்சா ஆகமத்தின் ஒவ்வொரு ஆகமத்திற்கும் பொருத்தமாக தொடர்புடையதாக காணப்படுகிறது. முதலாவதாக முதல் பிரிவு 1வது சங்கீதத்திலிருந்து 41ஆம் சங்கீதம் என்றால் அது ஆதி ஆகமத்தின் அழகை பல்வேறு நிலைகளிலே சித்தரிக்கக்கூடிய சங்கீத தொகுப்பாகும். 42ஆம் சங்கீதத்திலிருந்து 72ஆம் சங்கீதம் வரை 2வது சங்கீத புத்தகத்தின் 2வது சங்கீத புத்தகத்தின் பிரிவு என்றால் அது யாத்திராகமத்தோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும். ஆக இப்படி 3வது பிரிவு, 4வது பிரிவு, 5வது பிரிவு அனைத்தும் ஒவ்வொரு புத்தகத்திற்கு நேராக தொடர்புடைய
ஒவ்வொரு புத்தகத்திற்கு நேராக தொடர்புடையது என்று சொல்லி வேத வியாக்கியானியர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். ஐயா, இந்த பிரிவுகளை எல்லாம் சாதாரண மக்களாகிய சாமானியர்களாகிய நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? எப்படி புரிந்து கொள்வது என்றால், ஒரு சங்கீத தொகுப்பின் முடிவிலும் ஆமேன் ஆமேன் என்று இரட்டை ஆமேன்களாக, டபுள் ஆமேன், இரட்டை ஆமீன்களாக விளங்கும். முதலாவது பிரிவிலே, இரண்டாவது பிரிவிலே, மூன்றாவது பிரிவிலே, அந்த பிரிவுகளின் முடிவிலே ஆமேன் ஆமேன் என்று முடியும். நாலாவது பிரிவிலே ஆமேன் என்று ஒரே ஆமேனோடு முடியும். ஐந்தாவது பிரிவிலே அல்லேலுயா என்று முடியும். ஆக இந்த பிரிக்கப்பட்ட பிரிவுகளை நீங்களே எளிதாக கண்டு கொள்ளலாம். இந்த சங்கீதங்களை குறித்து வரலாற்றிலே திருமறையின் பக்தர்கள், திருச்சபையின் தலைவர்கள் சொல்லும் பொழுது தங்களுக்கு எப்பேற்பட்ட பிரயோஜனம் உள்ளதாக இந்த சங்கீதங்கள் விளங்கி இருக்கின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். சென்ட் அகஸ்டின் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே. அவர் தன்னுடைய மரணப்படுக்கையிலே சங்கீதங்கள் எனக்கு ஆறுதலாக இருந்தன என்று கூறியிருக்கிறார். ஜான் ஹஸ் என்று ஒருவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உயிரோடு எரித்து கொல்லப்பட்டவர், திருமறையை காத்துக்கொள்வதற்காக வைராக்கியமான விசுவாச ஜீவியம் செய்தவர். அவர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையிலே சங்கீதங்களை எல்லாம் தன்னுடைய வாயிலே முணுமுணுத்து கொண்டே இறந்தார் என்று சொல்லி வரலாற்று குறிப்பு நமக்கு அறிவிக்கிறது. மார்ட்டின் லூத்தர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்களே. அவர் விசுவாசத்தினாலே மாத்திரம் ரட்சிப்பு என்பதை சங்கீத புத்தகத்தில் இருந்தும் அறிவிப்பதாக வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. கிறிஸ்டாஸ்டம் என்ற ஒரு திருச்சபை தலைவர் சொன்னது என்னவென்றால், தான் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது அடிக்கடி தன்னுடைய வாயிலே அவர் முணுமுணுத்தது, அடிக்கடி அவர் கோட் பண்ணியது, நினைவு கூர்ந்தது எல்லாம் சங்கீத புத்தகத்தின் வசனங்கள் என்று சொல்லி அவர் குறிப்புணர்த்துகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, பம்பாயிலே மெதடிஸ்ட் சபையிலே சுமார் 25 வருஷங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவன். கடந்த 50 வருஷங்களாக ஆண்டவருடைய ஊழியங்களை பல்வேறு நாடுகளிலே கர்த்தருடைய கிருபையினாலே செய்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நான் பிரசங்கம் பண்ணியது, அதிகமாக மேற்கோள் காட்டி பிரசங்கம் பண்ணியது சங்கீத நூல்களை குறித்து ஏற்கனவே பல்லாண்டுகளாக நான் ஆயத்தம் பண்ணி பல இடங்களிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என் வாழ்க்கையிலே உள்ள பயங்கள், பாடுகள், போராட்டங்கள், பிணிகள், அவநம்பிக்கை, அவிசுவாசம், தனிமை, தாக்குதல்கள், குத்துப்பேச்சுக்கள், குற்றச்சாட்டுக்கள், இவை எல்லாவற்றினூடாக நான் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை அதிகமாக ஆறுதல் படுத்தி ஆலோசனை பண்ணி என் வாழ்க்கையை ஆக்கிரமித்த ஆசீர்வாதங்கள் சங்கீதங்கள் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. முக்கியமாக புறத்தியார் விரோதம், உள்ளானவரின் துரோகம் என்று நாம் பாடல் பாடுகிறோமே ஞானப்பாட்டிலே, பாமாலை பாட்டிலே. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், பிணிகளுக்கும் பிரத்யேகமான போதனைகளை அருளி செய்வது சங்கீதம் என்று சொன்னால் அந்த கூற்றும் மிகையாகாது. என்னை பொறுத்தளவிலே என் இருதயத்தை ஊடுருவி பலன் செய்தது சங்கீதம். எனக்கு திருப்தியான, ருசியான உணவுகளை வழங்கியது சங்கீதம். அது என்னை தியானத்திற்கு நேராகவும், ஆராதனைக்கு நேராகவும், ஆறுதலுக்கு நேராகவும், என்னை அருட்பணிக்கு நேராகவும் வழி நடத்தினது என்று சொன்னால் அந்த கூற்றும் மிகையாகாது. மொத்தத்திலே முதலாவது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை மொத்தத்தில் உள்ள கருத்துக்கள் என்ன தெரியுமா? 4 காரியங்களை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். சங்கீத செய்திகளை 4 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். மொத்த சங்கீதத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப வாசித்தாலும் இந்த 4 உண்மைகளே மேம்பட்டு அங்கே உங்களுக்கு புலனாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக சஞ்சலம், வாழ்க்கையில் உள்ள கஷ்டம், போராட்டம், பிரச்சனைகள், வியாதி, வறுமை, விரோதி, விக்கனம், வில்லங்கம், வியாகுலம், இவைகளெல்லாம் சஞ்சலத்தை பற்றி சொல்லக்கூடிய காரியங்கள். மனதிலே வேதனை, சரீரத்திலே வியாதி, ஆத்மாவிலே வியாகுலம், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை பண்ணி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் போதிக்கக்கூடிய சங்கீதங்களாக இந்த சங்கீதங்களை நாம் பார்க்கிறோம்.
உள்ளத்தில் நோவு, உறவுகளிலே பிரிவு, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அவற்றிற்குரிய ஆலோசனைகளை, ஆறுதல்களை வழங்கக்கூடிய சங்கீதங்களாக இந்த சங்கீதங்களை நாம் பார்க்கிறோம். எல்லாம் மாயை, மனதிற்கு சஞ்சலம் என்று பிரசங்கி சொல்லுகிறானே, அதே போல வாழ்க்கையில் உள்ள சஞ்சலமான பகுதிகளை எடுத்து காட்டி அவற்றிற்குரிய விடைகளையும் விமோசனங்களையும் விடுதலைகளையும் வழங்கக்கூடியது சந்தேகம் என்று சொல்லலாம். நம்முடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதற்கு பிறகு அதனுடைய மேன்மையெல்லாம் சஞ்சலம் என்று சொல்லி 90வது சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்த அளவுகோல் பாருங்கள், 70 வருஷம் பூரண வருஷம், கூட கொஞ்சம் பலன் இருந்தால் 80 வருஷம், அதற்கு பிறகு பிரச்சனை என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட சஞ்சலங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அதிகமாக அனுபவித்தது பழைய ஏற்பாட்டிலே யோபு, புதிய ஏற்பாட்டிலே பவுல் என்றும் நாம் சொல்லலாம். இவர்களெல்லாம் சஞ்சலங்களினூடாக கடந்து சென்று சத்தியத்தை அறிவித்தவர்கள், சுவிசேஷத்தை சொன்னவர்கள். இந்த பாடுகளெல்லாம் எதற்கு? இந்த பாடுகள், வேதனைகள், சஞ்சலங்கள் இதெல்லாம் எதற்கு என்றால் ஆண்டவரை பற்றி பிடித்து அவரை தொடர்ந்து பின்பற்றி வாழ்வதற்காகும். நம்முடைய வாழ்க்கையிலே செழுமை இருக்கும் என்றால் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு தூரத்திலேயே இருப்போம். சிறுமை இருக்கும் என்றால், சிலுவையின் அனுபவங்கள் இருக்கும் என்றால் எப்பொழுதும் ஆண்டவர் பக்கத்திலே இருப்போம். பிரச்சனைகள் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருகின்றன. மலை உச்சியிலே இருந்து ஒருவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார். திடீரென்று கண்களை திறந்தார். ஒரு அழகான குருவி போன்ற ஒரு பறவை, பலவர்ண பறவை அங்கும் இங்குமாக பறந்து கொண்டிருக்கிறது. அவர் பக்கத்தில் வரும், பிடிக்க கையை நீட்டுவார், உடனே பறந்துவிடும். பக்கத்தில் வந்து உட்காரும், பிடிக்க கையை நீட்டுவார், உடனே பறந்துவிடும். மடியிலே வந்து உட்காரும், பிடிக்க கையை நீட்டுவார், உடனே பறந்துவிடும். இப்படியாக குருவி பறந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த குருவியை எப்படியாவது பிடித்து கொஞ்ச வேண்டுமே என்று நினைத்து ரொம்ப ஆசைப்பட்டார். நடக்கவே இல்லை. திடீரென்று அந்த மலையிலே ஒரு பெரிய காற்று, புயல், அதை சுற்றிலும் சுற்றி வர நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது, புயலும் அடிக்கிறது. அந்த குருவி பறந்து போய் இவருடைய மடியிலே வந்து விழுகிறது. எப்படி? புயல், நெருப்பு, பாடுகள், பிரச்சனைகள் நம்மை பரமபிதாவினிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலம் எதற்கு? ஆண்டவரை அண்டி ஜீவிப்பதற்காக, ஆண்டவரிடத்தில் நாம் சரணாகதி அடைவதற்காக. முதலாவதாக நான் சொன்ன வார்த்தை சஞ்சலம், இரண்டாவதாக நான் சொல்லுகிற வார்த்தை சரணம். எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் சரணாகதி அடைந்து, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும், இந்த காரியங்களை என்னால் சமாளிக்க முடியாது, இந்த பிரச்சனையை என்னால் மேற்கொள்ள முடியாது, இந்த கவலைக்கு என்னால் தீர்வு காண முடியாது, இந்த போராட்டத்திற்கு என்னால் விடை காண முடியாது. நீர் அனந்த ஞானம் உள்ளவர், அளவற்ற அன்புள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். எனவே உம்முடைய அன்புக்கும் ஞானத்துக்கும் வல்லமைக்கும் என்னுடைய சஞ்சலத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பிரச்சனையை நான் தருகிறேன். ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும். உம்முடைய முதுகுக்கு பின்னால் நான் மறைந்து கொள்கிறேன். நீர் எனக்காக அந்த பிரச்சனையெல்லாம் கையில் எடுத்து எப்படி செயலாற்ற போகிறீர் என்பதை உம்முடைய முதுகுக்கு பின்னால் நின்று நான் பார்ப்பேன். என் சார்பில் ஆண்டவரே என் சஞ்சல பிரச்சனை எடுத்து நீர் செயலாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அங்கும் இங்கும் ஓடாமல் நாமே பிரச்சனை தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி கதறி பதறி ஓடாமல், குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல குடுகுடு என்று அங்குமிங்கும் ஓடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய சஞ்சலங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். காரணம், வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பார சுமக்கிறவர்களே வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சொல்லலாம். ஏன்? தெய்வம் நம்முடைய பிரச்சனையை விட பெரியவர், கர்த்தர் பெரியவர் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பெரிய கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளும், நீர் ஆண்டு வழி நடத்தும், ஆவன செய்யும், விடுதலை தாரும் என்று சொல்லி
ஆண்டவரிடத்தில் சரணாகதி அடையும் பொழுது அவரை நம்புகிறவன் செழிப்பான், அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அதே போல நோக்கிப்பார் ரட்சிப்பார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த அழைப்பு யாருக்கு? எல்லாருக்குமா? எல்லாருக்கும் அல்ல, ஒரு சிலருக்கு தான். யார் அந்த ஒரு சிலர்? பாரம் சுமக்கிறவர்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள். பாரம் சுமக்காதவர்களே நீங்கள் வர வேண்டிய தேவையில்லை. உங்கள் பாரத்தை உணராதவர்களே நீங்களும் வரமாட்டீர்கள். பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கருளுகிறார். ஒரு பிணம், அதன் மேலே எவ்வளவு எடையை அள்ளி வைத்தாலும் அதற்கு வலிக்காது. ஏனென்றால் உயிரற்ற பிணம் ஆயிற்றே. சிலருக்கு பாரம் தெரியாது. யாருக்கு தெரியாது? பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்து கிடக்கிறவர்களுக்கு பாவத்தின் பாரம் தெரியாது. ஆனால் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே நலமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவரை வேண்டி நிற்கிறவர்கள், அவர்களுக்கு மட்டுமே பாரங்கள் நீங்குகின்றன, பாக்கியங்கள் கிட்டுகின்றன. ஆக முதலாவதாக நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? சஞ்சலம். இரண்டாவதாக சரணம். மூன்றாவதாக சகாயம். ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் சகாயம் பெற்றுக்கொள்வார்கள். நான் கர்த்தரிடத்தில் சகாயம் பெற்றேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே குறிப்பிடுவதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே நமக்கு சகாயம் உண்டு என்று சொல்லி 124ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 20ஆம் அதிகாரத்திலே, இன்னும் ஏசாயா 30ஆம் அதிகாரத்திலே அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் சகாயம் பெறுகிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே ஏற்ற காலத்திலே ஆண்டவர் சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல ஓசியா 13ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் முதலாக கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு சகாயம் உண்டு. அவருடைய கிருபையினாலே நமக்கு பாடுகளுக்கு தீர்வு உண்டு, முடிவு உண்டு. ஏனென்றால் கிறிஸ்துவிலே நமக்கு முடிவில்லாத நம்பிக்கை. கிறிஸ்து இல்லை என்றால் நம்பிக்கை இல்லாத முடிவு. நம்பிக்கை இல்லாத முடிவு நமக்கு வேண்டாம், முடிவில்லாத நம்பிக்கை நமக்கு வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய சகாயராக இருக்கக்கூடிய தெய்வத்தினிடத்தில் நான் வந்து, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறேன், நீர் ஜீவனோடு இருப்பதினாலே, நீர் என்னோடு இருப்பதினாலே, நீர் எனக்குள்ளே இருப்பதினாலே எனக்கு சஞ்சலமே கிடையாது ஆண்டவரே. எனவே என்னுடைய எல்லா காரியங்களையும் உம்முடைய சமூகத்திலே ஒன்றன்பின் ஒன்றாக சொல்லி சரணாகதி அடைகிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு உம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் சங்கீதம் தானே. முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? சஞ்சலம். இரண்டாவதாக சரணம். மூன்றாவதாக சகாயம். நான்காவதாக சங்கீதம். சங்கீதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சங்கீதம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? சங்கீத புத்தகம் உங்கள் கைகளிலே ஏன் இருக்கிறது? ஆண்டவருக்குள்ளான இந்த நன்மைகளை எல்லாம் அளவிறந்த அளவிலே, அளவு கடந்த அளவிலே நீங்களும் நானும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சங்கீதங்கள் எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனவே ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ரோமர் 15:9 உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி பக்தன் அறிவிக்கிறானே. 77ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, ராக்காலத்திலும் சங்கீதம் பாடுவேன். ராக்காலம் என்றால் இரவு காலம், பகல் காலம், ஒளி பொருந்திய காலம், வளமான காலம், தெளிவான காலம். அது மட்டுமல்ல, இருட்டான வேளையிலும் இருண்ட சூழ்நிலையிலும் சங்கீதம் பாடத்தக்கதாக ஆண்டவர் ஆவணம் செய்கிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்த்தருடைய சமூகத்திலே சங்கீதம் பெற்றேன், என்னுடைய இரட்சணிய கன்மலைக்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவது போல நாமும் சங்கீதம் பாடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த 150 சங்கீதங்களின்
மொத்த கருத்துக்கள் என்ன? முதலாவதாக சஞ்சலம், இரண்டாவதாக சரணம், மூன்றாவதாக சகாயம், நான்காவதாக சங்கீதம். இந்த சங்கீத நூல்களை வரிசையாக முதலாவது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் பார்க்க இருக்கிறோம். இதை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். ஒருவேளை என்றையாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் தவற விட்டாலும் யூடியூபில் பாருங்கள். அங்கே ஆர்கைவ்ஸ், சங்கீதங்களின் தொகுப்பு, சங்கீத செய்திகளின் தொகுப்பு அங்கே நிச்சயமாக காணப்படும். அது மட்டுமல்ல, mahimai.tv.com என்ற வெப்சைட்டில் பாருங்கள். இந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பு அங்கே வரிசையாக இருக்கும். எதையும் விட்டு விடாதிருங்கள். எந்த ஒரு சங்கீத செய்தியும் விட்டு விடாதிருங்கள். ஏன் விட்டுவிடக்கூடாது? அபரிமிதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து ஆண்டவர் இந்த சங்கீத செய்திகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சோமனுமா, கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் ஆசனத்தண்டையிலே நாங்கள் கிட்டிச்சேர எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே சங்கீதங்களை எங்களுக்காக எழுதி வைத்து ஆயத்தத்தோடு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீரே சுவாமி, அதற்காகவும் ஸ்தோத்திரம். இந்த சங்கீதங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற, வானத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பெரிய மன்னா, சிறப்பான மன்னா என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மன்னா மழையிலே நாங்கள் நனைய எங்களை நீர் வழிநடத்தும். ஆசீர்வதியும். கற்ற செய்திகளை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.